அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய தீர்ப்பாயங்கள் தொடர்பா இன்னைக்கு உண்டான நியூஸ் தான். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையம் 4 மாதங்களில் அமைக்க மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து தீர்ப்பாயங்கள் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி 2021 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, அந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வந்து பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெறந்து கடந்த நவம்பர் 11ஆம் தேதி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணா 2021ஆம் ஆண்டு தீர்ப்பாயங்கள் திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளை சிறிய மாற்றங்களுடன் மத்திய அரசு மீண்டும் அறிமுகம் செய்துள்ளது. அந்த பிரிவுகள் வந்து நீதித்துறையின் சுதந்திரம், அதிகார பகிர்வு ஆகியவற்றை பால்படுத்துகின்றன. இது நீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்றாமலும் குறைகளை நிவர்த்தி செய்யாமலும் சட்டம் இயற்றுவதற்கு நிகராகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அதாவது தீர்ப்பாயத்தின் தலைவர் அல்லது உறுப்பினராக ஒருவரை நியமிக்க அவரின் வயது குறைந்தபட்சம் 50 இருக்க வேண்டும். தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 4 ஆண்டுகளாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பிரிவுகள் ரத்து செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு தலைவர் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வால்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தலைவர்னா இத்தனை வயசுக்கு மேல இருக்கணும், அல்லது அவங்களுக்கு இந்த தகுதிகள் இருக்கணும்னு சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பாயத்துல நியமிக்கிறவங்களுக்கு வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையம் அமைக்க மத்திய அரசுக்கு 4 மாதங்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பல்வேறு தீர்ப்பாயங்களின் செயல்பாடு, நிர்வாகம், நியமனங்கள் ஆகியவை ஒரே மாதிரியாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் இருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த ஆணையத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ தீர்ப்பாயங்கள்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பொது சேவைகள் மற்றும் பதவிகளுக்காக நியமிக்கப்பட்ட நபர்களுக்கான மேற்கண்ட அம்சங்களில் எழும் பிரச்சனைகள் தொடர்பாக தீர்ப்பதற்கு தான் தீர்ப்பாயங்கள். அதுபோக வந்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, அவங்க மட்டுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தீர்ப்பாயங்களும் சில தீர்ப்பாயங்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எந்தெந்த இதுலலாம் உயர் நீதிமன்றங்கள், எந்தெந்த மாநிலங்கள்லாம் உயர் நீதிமன்றங்கள் இருக்கோ கிட்டத்தட்ட 17 இடங்களில் தீர்ப்பாயங்களின் அமர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில தான் இருக்கு. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1985 வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல உள்ள ஒரு கான்ஸ்டியூஷன் படிதான். இதை குறிப்பிடக்கூடிய பகுதி வந்து 14A சொல்றாங்கன்னா, 14A வந்து இந்த தீர்ப்பாயத்தை பத்தி குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, தீர்ப்பாயத்தை குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல்னு பார்த்தாங்கன்னா 323A அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக 323B சொல்லுவாங்க. இந்த தீர்ப்பாயத்தை குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல்லாம் 323A, 323B அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இது போக வந்து நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த தீர்ப்பாயங்கள் வந்து பதிலளிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மாநில நிர்வாக தீர்ப்பாயம் வந்து மத்திய அரசுகிட்ட கேட்டுக்கொண்டதுனால மத்திய அரசு அதுக்குன்னு ஒரு பிரிவை உருவாக்கி தான் மாநிலத்துக்கு உண்டான தீர்ப்பாயத்தை அமைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா புரியுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாக தீர்ப்பாய சட்டம் 1985. இதை குறிப்பிடக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா 14A. இதை குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல்னு பார்த்தோம்னா 323A மற்றும் 323B. இந்த 1985 இதைத்தான் திருத்தி 2021ஆம் ஆண்டின் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, மேலும் இது போன்ற வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.